கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ரிங்கு சிங் ஆர்சிபிக்கு வர போறாரா? அது மட்டும் இல்லாம சூரியகுமார் போட்ட ட்விட்டால இந்தியாவே அவரை பாராட்டிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமா அப்கமிங் கிரிக்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே இங்க வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வயசானாலும் சிங்கம் சிங்கம் தான், லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ல கோட் படத்துடைய அந்த ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை வச்சு போடக்கூடிய எடிட்ஸ் தான் இன்ஸ்டா அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் பகுதிகளில் பயங்கரமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ விராட் கோலி தோனின்னு சொல்லிட்டு எல்லாரும் வச்சுமே எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க சென்னை சூப்பர் கிங்ஸோட அந்த ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால பயங்கரமா கொண்டாடிட்டும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமா தோனி அவர்களுக்கு இது பக்காவா பொருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜெய்சாவும் சொல்லியிருந்தாரு, தோனி அப்படிங்கிறது ஒரு பிராண்டுங்க, அவர் வரக்கூடியது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு. அண்ட் சிஇஓ கன்ஃபார்ம் பண்ணி இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, MS தோனி அவர்கள் அன்கேப்டு ஸ்லாட்ல நீங்க எடுப்பீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு எங்களுக்கு அதை பத்திலாம் தெரியாதுங்க, இப்பதான் ரீசெண்ட் டைம்ல ஒரு பிசிசிஐ மீட்டிங் அப்படிங்கறத அட்டன் பண்ணிட்டு வந்தோம், அதுல சொல்லியிருந்தாங்க இப்படி ஒரு ரூல் இருக்குங்கிற விஷயம், அந்த ரூல் இருந்தாதான் நாங்க ரீடைன் பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. தலைவன் ஆல்வேஸ் தலைவன் அப்படிங்கிற மாதிரி ரீடைன் பண்றதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். அந்த ரூல் இல்லைனாலும் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அரசல் பொருசலா சொல்லியிருக்காரு. 100% ஸ்வரா சொல்ல அப்படின்னா கூட அவர் எடுக்கக்கூடிய டெசிஷன் தானே. தோனி அவர்கள் லாஸ்ட் டைம்ல என்ன வேணாலும் பண்ணுவாரு அப்படிங்கிறதுனால ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா ஸ்வரா வருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா, விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாருமே வெக்கேஷன்ல இருக்காங்க, ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் குழந்தைய பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா பெருசா கிரிக்கெட் மேட்சஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு 10-15 நாள் சும்மா தான் இருக்க போறாங்க. ஏன்னா பங்களாதேஷ் கூட வர மேட்சஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா யங் டீம் தான் ஆட போறாங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மாக்கு கிடையாது. அவங்க டெஸ்ட் வந்தா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். மற்றபடி லாங் ரெஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்க போகுது. இதுக்கு நடுவில் மிக பெருசா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் துலீப் டிராபி. இதெல்லாம் முதல்ல யாருமே வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மேட்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. அப்பப்போ அப்டேட்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சுக்குவோம். ஆனா ருத்ராஜ் கைக்வாட், ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல் இருக்கக்கூடிய சின்ன பசங்க எல்லாரையுமே தூக்கி அதுல போட்டதுனால, ஒரு யங் இந்தியன் டீம் அதுல போட்டதுனால, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஃபில்டர் பண்ணி எடுக்கணுங்கிறதுனால இது மேல கண் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ கேப்டன்சி எல்லாம் எப்படி பண்றாங்க, அண்ட் சின்ன பசங்களை எப்படி வளர்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த ஒரு மேட்சுக்காக தான் வெயிட்டிங். செப்டம்பர் 5க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ A டீம் B டீம் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி மேட்சஸ் அப்படிங்கிறது நடக்கும். போன தடவை வெஸ்ட் ஜோன் சவுத் ஜோன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த தடவை டீம் A B C D இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. சோ பெருசா கன்ஃபியூஷன்லாம் எதுவுமே கிடையாதுங்க. A B க்கு மேட்ச் நடக்கும், A C க்கு மேட்ச் நடக்கும், A D க்கு நடக்கும். இந்த மாதிரி மாறி மாறி நடக்கும். அண்ட் ஃபைனலா அடிச்சு முடிச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் டைட்டில் வின்னர் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. சோ யார் ஜெயிச்சாலும் பெருசா எந்த விதமான மாற்றமும் இருக்க போறது கிடையாது. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமா இதுல ஜெயிச்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படியே ஃபில்டர் பண்ணி ODI ஃபார்மேட்குள்ள வருவாங்க. அண்ட் டெஸ்ட் ஃபார்மேட்லயும் வந்துட்டு நிறைய விளையாடுவாங்க. ஸோ இதனால சாம்பியன்ஸ் ஆஃப் வேர்ல்ட் கப் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஸ்லாட்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குங்கிறதுனால ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமா துலீப் டிராபியை பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படியே கட் பண்ணா தம்ப்நெயில் கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கு மிகப்பெரிய ரீசன் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்டேட், ரிங்கு சிங் இன் RCB உண்மையிலானா அப்படின்னு கேட்டா அவர் வந்துட்டு வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள் தான். ஆனா KKR ரிலீஸ் பண்ணுவாங்களா, அதுதான் மிகப்பெரிய கேள்வி. ரிலீஸ் பண்ணலைனாலும் பெரிய ஆஃபர் பண்ணா ரிங்கு சிங் இங்க வருவாரானுங்கிற மாதிரியும் சில கேள்வி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. என்ன ப்ரோ வியூஸ் போகிறதுனால எது வேணாலும் அடிச்சு விடுவீங்களான்னு கேட்டா அதுதான் இல்ல. ரிங்கு சிங்கன் மட்டும் நீங்க சர்ச் பண்ணுங்க. கடந்த 24 மணி நேரத்துல அதிகமா பேசப்பட்ட கிரிக்கெட்டர் ரிங்கு சிங் தான். ஏன்னா ரீசெண்ட் டைம்ல அவர் பேசின விஷயம் அப்படி. KKRல நீங்க சூப்பரா விளையாண்டு இருக்கீங்க, ஆனா இந்த வருஷம் உங்களை ரீடைன் பண்ணுவாங்களா, ரீடைன் பிளேயர்ஸ் 5 பிளேயர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நிதிஷ் ராணா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வரும்போது நீங்க இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. இது ஒரு ஃபன்னான விஷயம் தான். ஏன்னா என்ன நடந்தாலும் ரிங்கு சிங்கை அவங்க ரீடைன் பண்ணிடுவாங்க, அது நமக்கே தெரியும் தான். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டாலும் தெரியும். இன்ஃபேக்ட் அப்படி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க எந்த டீமுக்கு போவீங்க அப்படின்னா, நான் அப்சன் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டனாலும் எந்த டீம் எடுக்கிறாங்களோ போயிடுவேன். பட் இருந்தாலும் எனக்கு RCB ஆஃபர் பண்ணா நான் RCBல விளையாடணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ இன்னைக்கு அதாவது இந்த IPL அடுத்த IPL இல்லைன்னா கூட எப்பாவது ஒரு தடவை RCBக்கு அவர் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது போக RCB கேஷ் ட்ரேட்ல ஒரு தடவை அவரை கேட்டாலும் அவர் வரக்கான சான்ஸ் இருக்கானுங்கிறத அவர் தான் முடிவு பண்ணும். KKR விட்டு வெளியில வருவாரான்னு தெரியல. ஆனா KKR இல்லைன்னா நான் RCB தாண்டா விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுவே RCB ரசிகர்களுடைய வயிற்றுல பாலவாத்த மாதிரி இருக்கு. நல்ல அப்டேட் தான், சூப்பரான ஒரு விஷயம் தான், நடந்தா நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா ரிஷப் பண்ட் CSKக்கு வராரு இந்த மாதிரிலாம் சொல்லும்போது ரிங்கு சிங் RCBல விளையாடுறதுக்கு உண்மையாலுமே சூப்பராக தான் இருக்கும். ஆனா இதை நம்மளால உண்மையாலுமே நம்ப முடியல. இது இன்னும் கனவா தான் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறது எல்லா RCB ஃபேனுக்கும் தெரியும், எல்லா கிரிக்கெட் ஃபேனுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்கானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம் இல்லையா,
எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். ஒரு ஹார்திக் பாண்டியா ஜிடி போனதை பார்த்தோம். ஸோ அமௌண்ட்டுக்காக அப்படின்னு இல்லைன்னா கூட யாராவது ஆஃபர் பண்ணா அதை தட்டி கழிக்காம போகக்கூடிய பிளேயர்ஸையும் பார்த்துருக்கோம். ஸோ ரிங்கு சிங் என்ன பண்ண போறாருங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு KL ராகுல் RCBக்கு வர போறாரு அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதை தாண்டி பஞ்சாப்ல ஆடிட்டு இருக்கக்கூடிய நம்ம சிக்கர் தவான் டெல்லியில நடக்கக்கூடிய ஒரு மேட்சுக்கு போய் அட்டன் பண்ணியிருக்காருங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா டெல்லி கேபிட்டல்ஸ் டார்கெட் பண்றாங்களா மறுபடியும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தையில போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் மிகப்பெரிய ரூமரா இருக்கு. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த IPL ஏகப்பட்ட மேஜரான விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது மட்டும் தெரியும். ஒரு KL ராகுல் RCBக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. MS தோனி அவர்கள் வந்துட்டு மறுபடியும் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல விளையாண்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ரிஷப் பண்ட் CSK போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே அபிஷியலா தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நம்ம 2 மாசம் வெயிட் பண்ணோம். 60 நாள் தானே, பொறுத்திருந்து பார்த்துருவோம். ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் தாராளமா சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.